Hi students, in our 9th standard we discussing about the lesson that is animal kingdom. Among this we discussed in our last class that is the what is classification and what are the levels of classification. Can you remember that? Classification is the study arranging of organism into different groups based on the similarities and differences, and the study about the classification is called as taxonomy. There are 7 units or levels of classification. What are they? Kingdom, phylum, class, or order, family, genus, and species. Okay, we discussed about this in our previous class. So now we are going to discuss about basis for classification. The classification is performed by different types of scientists. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா classification பண்ணிருக்காங்க in their own way. But the basis is same for all the peoples. Okay, most of the peoples அவங்களோட basic characters என்னென்ன அப்படின்னா சேமாக தான் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம், இப்போ நியூ ஒரு ஆர்கானிசம் பார்க்குறோம், அந்த ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணணும், இது என்ன ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும், பிரிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பேசிக் கேரக்டர்ஸ் இருக்குது. இது வந்து இட்ஸ் குவைட் நார்மல், காமன் ஃபார் ஆல் த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசிஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். எப்படி கிளாஸிஃபை பண்ணாலும் அதோட பேசிக் என்னவாக இருக்கும்னா இந்த கேரக்டர்ஸ் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கேரக்டர்ஸ் டு கிளாஸிஃபை அ ஆர்கானிசம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் grade of organization. Yeah, level of organization சொல்லலாட்டி grade of organization. The level or grade of organization is mean that the organism has either unicell or multicell. Okay, organism நம்ம பார்க்குற organism unicella multicella, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா first point. Okay, based on this we are classifying the organism. Okay, level of organization or grade of organization in this இது என்ன அப்படின்னா is the organism has unicell or multicell. This is the basic. Okay, the next, if a multicellular organism is it possess only cellular grade or tissue grade or organ grade or organ system grade. Okay, cells மட்டும் இருக்கா, நிறைய cells மட்டும் இருக்கா, or the cells are united to form a tissue, or it has organs in their body, or it has organ system in their body. Okay, அதோட பாடியில் ஒன்லி செல்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை செல்ஸ் எல்லாம் யுனைட் ஆகி டிஷ்யூ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா அது டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் present in போரிஃபெரா. ஓகே, போரிஃபெரா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ போரிஃபெராங்கிற ஆர்கானிசம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா செல்லுலார் கிரேட் செல்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, மல்டி செல்லுலார் செல்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே என்ன கிடையாது, there is no tissues or any organs. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஷ்யூ லெவல் சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, சீலன்ட்ரேட்டா these are possesses only tissue grade. Okay, இங்கே செல்ஸ் எல்லாம் யுனைட்டாக என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, தட் இஸ் செல்லுலார் tissue grade of organization. Next, organ grade of organization, platyhelminthes, ashhelminthes அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட், ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாஸ்கா, எக்கினோடோமேட்டா அப் டு ஹியூமன் பீயிங்ஸ், தே ஆர் ஆல் possess ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணோம், யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார். இஃப் மல்டிசெல்லுலார் இட் இஸ் இன் செல்லுலார் கிரேட், tissue grade, organ grade or organ system grade அப்படின்னு classify பண்றோம். Okay, this is the first character, first basis for classification. Okay, the second one is the symmetry. Okay, the second one is the symmetry. The symmetry is the arrangement of organs around the central axis. Okay, symmetry is the arrangement of organs around the central axis. Okay, the central axis சுத்தி எப்படி organs arrange ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா symmetry அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, arrangement of organs around the central axis. Okay, Based on this, organisms are classified into 3 different categories:
The first one is radial symmetry. Okay, the first one is radial symmetry. Second one is bilateral symmetry. Third one is asymmetry. Okay, so first one is radial symmetry. The radial symmetry means the arrangement of organs around the central axis equally. Okay, so when we cut an organism in any plane through a central axis, when we cut an organism through any plane in a central axis, it cut the organism into equal halves, into two equal halves. ரெண்டு equal halves எப்படி கட் பண்ணாலும் ரெண்டு equal half டிவைட் ஆகும். if you are taking a ball, okay, ஒரு பிளாஸ்டிக் பால், ஏதோ ஒரு பால் எடுத்துக்கிறீங்க, அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் திஸ் இஸ். எந்த ரேடியஸில் கட் பண்ணிங்கனாலும் சரியா, அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக போகிற எந்த ஒரு ரேடியஸும் என்ன பண்ணும், இந்த பாலை டூ ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணும். இஸ் இட் ரைட்? ஸோ அதே தான் இங்கேயும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் when we cut an organism, நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னா இந்த சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த சீலன்ட்ரேட்டா இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ரேடியல் சிமெட்ரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி அனிமோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சி அனிமோன், ஹைட்ரா, இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ இட் லைக் திஸ் ஹேஸ் டென்டக்கிள். த சி அனிமோன் இந்த சீலன்ட்ரேட்டாக்க என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் கால்டு டென்டக்கிள்ஸ். சரி, அது மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டரில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா த மவுத் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தோன்னா சென்டர் ஆக்சஸ்ன்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு. ஸோ இந்த சென்டர் ஆக்சஸ் வழியாக நம்ம எப்படி கட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஓகே, எந்த ரேடியஸில் கட் பண்ணாலும். ஓகே, when we are cut an organism in any plane, in any radius through the central axis, okay, in any radius through the central axis, it divides the organism into two equal halves. எப்படி கட் பண்ணாலும் எந்த ரேடியஸில் கட் பண்ணாலும் நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் ஆகும். ஸோ இப்படி டிவைட் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா bilateral symmetry. when we cut an organism in a particular plane through a central axis, in a particular plane through a central axis, central axis வழியா ஒரு particular planeல டிவைட் பண்ணா மட்டும் என்ன ஆகும், it is divided into two equal halves. So we can take us, நம்மள எடுத்துக்கலாம், நம்ம we are a bilaterally symmetrical organism. So we are having if you are cutting as in a okay, இந்த வாக்கு எடுப்போம் இல்லையா, இந்த வாக்கில் இப்படி நேராக கட் பண்ணோம் அப்படின்னா டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா. இந்த சைடு ஒரு கண்ணு, இந்த சைடு ஒரு கண்ணு, இந்த பக்கம் பாதி மூக்கு, இந்த பக்கம் பாதி மூக்கு, ஈக்குவல் டீத், நம்பர் ஆஃப் டீத் அண்ட் ஈக்குவலி நம்மளோட டோட்டல் பாடியுமே என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஓகேயா? ஸோ அதுவே இப்படி கட் பண்ணோன்னா இப்படி கட் பண்ணோன்னா இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், முகம் முன்னாடி போயிடும், தலை பின்னாடி போயிடும், முடி பின்னாடி போயிடும். ஓகேயா? ஸோ அப்போ அது ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரியுமானா பிரியாது. ஓகேயா? ஸோ இதுதான் சொல்கிறோம். ஸோ when we are cut an organism in a particular plane through a central axis, in a particular plane through a central axis, it divides the organism into two equal halves. This is called as bilateral. ரெண்டா தான் பிரியும். இது எப்படி வேணாலும் ரேடியஸில் எப்படி வேணாலும் பிரியும். இது bilateral, ரெண்டு பக்கமாக தான் பிரியும். சரியா? ஸோ bilaterally symmetrical organism. Okay. Then third one, asymmetry. Okay, third one is asymmetry. Already I told to you, I think a, that means absence. Whenever you read a before a scientific term, that is absent. Okay, ஒரு சயின்ஸ் வேர்டுக்கு முன்னாடி ஏன்னு படித்தோம் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து இல்லை, ஆப்சென்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ asymmetry. So here the symmetry is absent. There is no equal arrangement of organs around the central axis. Central axis சுற்றி என்ன கிடையாது, ஈக்குவல் அரேஞ்ச்மெண்ட்டே இல்லை. ஸோ டேக்கிங் அண்ட் அமீபாக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சஸ்னு ஒன்றே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் irregular in shape and it produces pseudopodia. ஸோ இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்கிறது என்ன பண்ணுது, சூடோபோடியாவை ஃபார்ம் பண்ணுது. சூடோபோடியா எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு சின்ன பல்ஜிங் வரும். ஸோ ரெண்டு பல்ஜிங் வரும், அந்த பல்ஜிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அப்படி பெருசாக நீட்டி இந்த இடத்துல என்ன பண்ணுது, சூடோபோடியா இஸ் அ ஃபால்ஸ் லேக்.
it fixed to the substratum. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த பாடியை கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பாடி கொஞ்சம் முன்னாடி போயிடும். ஓகே, அப்போ அதோட ஷேப் எப்படி மாறி போயிடும், இப்படி மாறி போயிடுதா. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவல் ஷேப் இருக்குமா, எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஷேப் இருக்குமானா இருக்காது. அப்போது there is no arrangement of organs around the central axis. Proper arrangement is absent. So yeah, this is called as asymmetry, the absence of symmetry. There is no equal arrangement of proper arrangement of organs around the central axis. புரிஞ்சுச்சா? Have you clear? Third basis for classification is a germ layer. Third point is germ layer. The germ layer is formed during the embryonic level, embryonic development. Embryo develop ஆகுது இல்லையா, ஸோ அந்த டைமில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா germ layer அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the germ layer is present during the embryonic development. ஓகே, ஸோ germ layer எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், during the formation of embryo, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா fusion of male and female gamete. This is the female gamete, this is the male gamete. Okay, so இது என்ன சொல்லலாம், symbol, female symbol, this is the male symbol. Okay, so the fusion of female and male gamete that form the zygote. The fusion of male and female gamete is called as fertilization. In the process என்ன பேர் அப்படின்னா fertilization. After fertilization, the zygote is formed. The zygote undergoes series of mitotic cell division. Okay, அது நிறைய செல்ஸாக டிவைட் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற இப்போது சிங்கிள் செல், ஜைகோட்டுங்கிறது சிங்கிள் செல். ஆஃப்டர் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் செல்ஸ். அமாங் தீஸ் செல்ஸ், some of them are smaller, they are arranged in upper layer, and some of them are larger, they are arranged in lower level. And these cells are called as blastomere. Okay, the blastomeres are arranged in small cells are arranged in upper end, and large cells are arranged in lower end. So this structure is called as blastula. Hollow ball-like structure is called as blastula. Okay, this hollow ball-like structure is called as blastula. The blastomeres that present in blastula, they are arranged in two different types. Okay, after the formation of blastula, the blastomeres are arranged into layers in two different methods. Okay, if the blastomeres are arranged in two layers, they are called as diploblastic organism. Okay, diploblastic organism. If the blastomeres are arranged in three layers, okay, blastomeres are arranged in three layers, it is called triploblastic organism. Okay, during the embryonic development, after the formation of blastula, the blastomeres are arranged into layers. If it is arranged into two layers, it is called as diploblastic. If it is arranged into three layers, it is called as triploblastic. This layer is called as germ layer. Okay, this layer is called as germ layer. The outer, if it is a diploblastic organism, it has two layers. The outer layer is called as ectoderm. Ecto means outer, derm means layer. And the second layer that present inside is called as endoderm. Okay, உள்ள இருக்கிறதுக்கு பேரு endoderm. So here in triploblastic organism, the outer layer is as well as ectoderm. The middle layer is called as mesoderm. The inner layer is called as endoderm. Yeah. So these are the three layers of triploblastic organism. Okay, three layers of triploblastic organism. Okay. So this is the germ layer. So diploblastic organism, example for diploblastic organism is Coelenterata. We saw now. என்ன பார்த்தோம், எதுக்கு எக்ஸாம்பிள் Coelenterata? ஃபர்ஸ்ட் டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், செகண்டில் வந்து பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ரேடியல் சிமெட்ரி. ஓகேயா, Coelenterata எதுக்கு எக்ஸாம்பிள், ரேடியல் சிமெட்ரி. இதோட ப்ரொனன்சியேஷன் சி. இது ஓகேயா, கோன் படிக்கூடாது, சி. Yeah, Coelenterata.
And triploblastic organisms அப்படிங்கும்போது they are starts from the platyhelminthes to mammals. All or from the platyhelminthes to mammals, all the organisms are triploblastic organism. ஓகேவா? சீலன்ட்ரேட்டாக அடுத்தது பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருந்து மேமல்ஸ் ஹியூமன் பீயிங் வரைக்கும் எல்லாமே என்னலாம் அப்படின்னா triploblastic organisms. Okay, so this is the third point. The fourth point is the coelom. The coelom is the body cavity. Coelom is the body cavity. Or the space between, என்ன சொல்லலாம், எங்க இருக்க cavity? Cavityனா space. எங்க இருக்கிறது? The space that present between the body wall. நம்மளோட body wall இருக்கு இல்லையா, internal body wall இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கமும் இருக்கிற body wall and the digestive tract. Okay, digestive tractக்கும் body wallக்கும் நடுவில் இருக்கிற space. இந்த space தான் என்ன அப்படின்னா coelom அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சொல்றோம். ஓகேவா? The coelom or the body cavity is the space that present between the body wall and the digestive system, digestive tract. Yeah, so this is called as coelom. Or otherwise நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the space that present in a mesoderm. இந்த mesoderm ஒரு லேயர் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இங்க germ layerல, இந்த germ layerல mesoderm layerல the space that present within the mesoderm. yeah, mesodermக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், அதுதான் என்ன அப்படின்னா body cavity, coelom அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சரி. இப்போ based on the coelom, the organisms are classified into three different groups. One is acoelomate. Second one is pseudocoelomate. And third one is eucoelomate. Eucoelomate. Okay. So these are the three different types based on the coelom. Okay. So now, so இப்போ coelom அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? It is a space between the body wall and the digestive system. So here, இல்லாட்டி நம்ம என்ன சொன்னோம்? இங்கே germ layerல பார்க்கும்போது the space within a mesoderm. Okay. ஸோ இப்போ நம்ம இங்கே acoelomate அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொன்னேன், ஏன்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆப்சன்ஸ் ஆஃப் coelom. இங்கே என்னவே கிடையாது, coelomே கிடையாது. ஓகே, the coelom is absent. ஸோ இப்போ நம்ம க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, இட் இஸ் அ outer layer that is called as ectoderm. ஓகேயா? இங்கே இப்போ நம்ம ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா இன்னர் லேயர் எண்டோடம். ஓகேயா? ஸோ இங்கே ரெட் கலர் நம்ம மார்க் பண்ணுறது என்ன அப்படின்னா மீசோடம். ஸோ இப்போ இங்கே ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா, ஏதாவது இடத்துல ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. என்னாச்சு? This is the ectoderm, the green color, ectoderm, middle mesoderm and the inner endoderm. Okay, so this is the acoelomate. There is no space. Okay, so this is acoelomate. Okay, the second one, that is the pseudocoelomate. So pseudocoelomate அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா pseudo means false. Okay, pseudo என்ன அர்த்தம்? false அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So false coelom is present. That means there is a space, but the space is present between the endoderm and mesoderm. Okay, between the endoderm and mesoderm. So இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கு? There is a space. இந்த இடத்துல space இருக்கா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்பேஸ் பாடி கேவிட்டி எங்கே இருக்குது? பட் இட் இஸ் ப்ரெசென்ட் பிட்வீன் த மீசோடம் அண்ட் எண்டோடம். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் coelom. இருக்குது, ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேற இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் coelom இஸ் கால்ட் அஸ் ஃபால்ஸ் coelom ஆர் சூடோ coelom. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா eucoelomata. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த eucoelomata. ஆர் யூனா என்ன மீனிங் எப்பயும் அப்படின்னா ட்ரூ. ஓகே, யூ மீன்ஸ் ட்ரூ, சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ், ஏ மீன்ஸ் ஆப்சென்ட். ஓகேவா? acoelomate, absence of coelom, pseudocoelomate, false coelom, eucoelomate, true coelom is present.
Yeah. So how the true coelom it will be it like this. This is the ectoderm. This is the endoderm. And this is the mesoderm. Okay, so you can see this difference. So this is mesoderm, this is also mesoderm, and there is a space within this mesoderm. Okay, so this space is called as mesenteron. Okay, this space is called as mesentron. Okay, because of the presence of mesentron, okay, mesentron அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா mesentron means coelom. Because of the presence of mesentron, cavity, mesentron அப்படின்னா cavity. So because of the presence of mesentron, this organism is called as eucoelomate. Okay, difference புரிஞ்சுச்சா? Can you understand this? Okay, what is the example for acoelomate? Platyhelminthes. Example for acoelomate is Platyhelminthes. And pseudocoelomate is Ashhelminthes. And eucoelomates from Annelida to mammals. These are all eucoelomate. So we are all eucoelomate organism. We have the space in between the body wall and the digestive tract. Okay. Next we are going to discuss about the notochord. The notochord is a cord-like or pipe-like structure, tube-like structure, tubular structure that present in a dorsal region of the body. Yeah. So it is called as notochord. Based on this notochord, the organisms are classified into 3 different groups. Okay, the first one is invertebrata. The second one is prochordata. And the third one is chordata. Okay. So based on the presence of notochord, notochord is a tubular structure, cord-like structure that present in the dorsal side of a body. So on the basis of the notochord, organisms are classified into 3 different groups: invertebrates, prochordates and chordate. Okay. So invertebrata, absence of vertebral column. Invertebrata நால என்னதான் அர்த்தம் அப்படின்னா absent ன்னு அர்த்தம். Vertebral column is absent. Okay, so these organisms are called as invertebrate. The invertebrate is starting from, இதுக்கு example என்ன சொல்லலாம் அப்படின்னா protozoa to echinodermata. இதில் என்னவோ சேர்த்திக்கலாம் அப்படின்னா ஹெமிகார்டேட்டா அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அதை இப்போ தான் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகார்டேட்டா. ப்ரோ அப்படின்னா ப்ரீவியஸ். ஓகே, ப்ரோ மீன்ஸ் ப்ரீவியஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரோ மீன்ஸ் ப்ரீவியஸ் டு கார்டேட். ஓகே, ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் possess notochord as a notochord, and it may present in the earlier stage and it may disappear in the older stage. Okay, so உங்களுக்கு என்ன இருக்குன்னா notochord is present. Okay, ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா notochord is as it is as notochord. notochord எப்பயுமே என்னவா தான் இருக்குது அப்படின்னா notochordவே தான் இருக்குது. And in the notochord is present for some time. In ஒரு சில organisms it is persist for some time and after that it will disappear. ஓகே, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு என்ன ஆகிடுது, டிஸப்பியர் ஆகிடுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஆம்பியாக்சஸ், பெலனோகிளாசஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, the prochordata, they have a previous form of chordata, அதாவது notochord. The notochord is persistent as a notochord. notochord என்னவாகவே இருக்குது, notochordவே இருக்குது. ஸோ அண்ட் என்ன ஆகுது, ஒரு சில இதில் இட் வில் டிஸப்பியர் ஆஃப்டர் த இயர், டியூரிங் த இயர் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். ஓகே, அது டெவலப் ஆகும்போது அதுவும் சேர்ந்து டிஸப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டேட்டா. ஓகே, த லாஸ்ட் ஒன், தட் இஸ் த கார்டேட்டா.
கார்ட் டேட்டா இது அப்படின்னா நோட்டோகார்ட் இஸ் present and the notochord is developed into vertebral column. இதிலிருந்து நோட்டோகார்ட் இங்கே என்னவா இருக்கு அப்படின்னா it is developed into vertebral column. ஓகே, ஸோ வெர்டிபிரல் காலமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை விட இது நல்லா அடிஷ்னலாக இருக்குது, அடிஷ்னல் கேரக்டர்ஸோடு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வெர்டிபிரல் காலம், presence of vertebral, the notochord is modified into vertebral column. Okay, the notochord is developed into vertebral column. Okay, so invertebrata வந்து பார்த்தோம் அப்படின்னா absence of vertebral column notochord. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா protozoa to echinodermata. Next prochordata, prona previous form of chordates. So they have notochord, but the notochord is as it is notochord, and the notochord is disappear after some time during the development. Yeah, so here the notochord is developed into vertebral column. பார்க்கும்போது notochord இருக்கு, ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது embryon, during the embryonic development it is as a notochord, and after that it is developed into the vertebral column. ஓகே, அது ஃபார்ம் ஆகும்போது நோட்டோகார்டாக தான் இருக்குது, பட் டெவலப் ஆகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா வெர்டிபிரல் காலமாக மாடிஃபை ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் கார்டேட். திஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் கார்டேட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ 5 பார்த்துருக்கோம் நாம. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமெட்ரி. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா germ layer. Fourth one வந்து பார்த்தோம் அப்படின்னா coelom. Fifth one notochord. Okay, so we'll discuss other things in next class. So our homework is the basis for classification fully read and write. Okay, thank you.